ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. அனைத்து எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. மேலும் நம் சேனலை மேலும் போடும் வீடியோ ஷேர்வால் வீடியோ பார்த்து ஆதரவு தரும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஷேர்வால் ஒரு பில்டிங் சொன்னீங்களா, இதனுடைய ரிவ்யூ தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து 7 நாளில் இந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு இது பண்ணி முடிச்சிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவை பற்றி நம்ம போட்டுக்கிறோம். 7 நாளில் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம டைமிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா தெரியல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சதுரம் வீடு மட்டுமே. இதில் எக்ஸ்ட்ரா எல்லாம் போகுது. அந்த லேப்டாப்லாம் வெளியில் இருக்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம கட்டிக்கிட்டு மட்டும் இது 20 சதுர வீடு. இந்த 20 சதுரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள்லேயே இந்த அளவுக்கு வால் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த 7 நாளில் பார்த்திங்கன்னா 20 சதுரம் அவுட்ரு சேவர் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயினாக நம்ம அவுட்ரு சேவர் தான் ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு இன்னர் சேவர்லாம் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி கணக்கு பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது லிஃப்ட்டு தான் நம்ம உள்ள சென்டரில் இருக்குது. அதனால் நம்ம இதை போடாமல் வச்சுருக்கோம். இந்த ஓப்பன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்கோலா டிசைன் இந்த இடத்துல வருது. அதனால் அந்த வாலும் நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோ நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு 20 சதுர வீடு. இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் இப்போ ஃபினிஷிங் ஆகி ரெடியாகி இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரிவ்யூ தான் அந்த வீடியோ நம்ம போட்டுன்னு இருக்கோம். நம்ம டீம் எல்லாத்தையும் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கம்பி கட்டுற டீம் கம்பி கட்டின்னு இருப்பாங்க. இப்போ மேசன் டீம் அவங்க இது ரெடியாக அவங்க உண்டான போர்டு ஜல்லி போடுறத மிஷின் செட் பண்ணி இது போட்டுன்னு இருப்பாங்க. இது போல் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும். இதனால் வேலை நம்ம இந்த ஷேர்வாலில் ஈஸியாக டைமிங் முடிக்க முடியும். அதேமாரி நம்மளுக்கு இதில் சப்போஸ் மழை வந்தால் கூட நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வந்ததுன்னா கூட நம்மளுக்கு அந்த போர்டு ஜல்லி போகிற இடத்துல மட்டும் ஒரு தார்ப்பை போட்டு வேலை பார்த்துட்டா போதும். அந்த டைமில் மட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல முறையாக க்யூரிங் ஆகிடும். இதே கட்டுவாலெலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது போல் மேலே போகிற பாருங்கள் ஏணி போட்டு இது போல் நம்ம வெங்காய சாக்கு போட்டு அந்த ஷேர்வால் போர்டு பிரித்த உடனே நம்ம உடனே அதுக்கு சாக்கை நம்ம போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி நம்ம க்யூரிங்க்கு அது மாட்டி அந்த ஹீட்டு வெளியில் போகும். சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.